ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஆக்சுவலாக இதுக்கு என்ன டாபிக் வைக்கணும்னே தெரியல. ஏன்னா இது நிறைய விஷயங்கள் கலந்த கூட்டு கலவையான தொகுப்பு வீடியோ அப்படி வச்சுக்கலாமா? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, செப்பரேஷன்னா என்ன அப்படிங்கிறது கேட்குறீங்க. இன்னொன்று, யூனியனுக்குள்ளே எங்களால் ஏன் போகவே முடியல, ஏன் யூனியனில் இருக்கவே முடியல அப்படிங்கிற கொஸ்டினும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதை தாண்டி நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ இது என்ன ட்ராப் இருக்கீங்க, எல்லாரும் எதுக்குள்ள ட்ராப் ஆகியிருக்கீங்க, ஸோ அந்த ட்ராப்புக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் எப்படி வெளியே வர்றது, வெளியே வந்தால் தானே சொல்யூஷனை நோக்கி மார்ச் ஃபார்வர்ட் ஆக முடியும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நிறைய பேருக்கு இந்த யூனியன்ங்கிறது ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள உங்க டிவைன் மாஸ்குலின் கூட வாழணும் 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 நானும் சொல்றேன். ஆனால் நிறைய பேருக்கு டிவைன் செல்ஃபுக்கும் ஹையர் செல்ஃபுக்கும், அதாவது மனசாட்சிக்கும் இறைசாட்சிக்குமே வித்தியாசம் தெரியல. ஸோ அதையுமே சொல்லி கிறிஸ்டல் கிளியரா சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து, ஏன்னா உங்க டிவைன் மாஸ்குலின் உங்க எட்டர்னல் ஹஸ்பண்டோட தான் வாழணும். ஓகேயா? ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள. ஸோ இது எல்லாமே இது நான் சொல்றேன். ஆனால் உங்களால் எந்த அளவுக்கு உள்வாங்கி அதை ப்ராக்டிக்கலா டே டு டே லைஃப்ல என்கிட்ட கோச்சிங் வரவங்களுக்குன்னு இல்லை, ஒரு சாமானியனுக்கும் அது வாழ்றதுக்கு சாத்தியமான விஷயமா இருக்கணும் இல்லை. ஸோ அது எந்த அளவுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு சொல்லி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ட்ரை மை பெஸ்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்த கூட்டு கலவையான தொகுப்பு தான் இந்த ட்ராப். அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அதனால தான் நீங்கள் செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்லேயே இருக்கீங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் எதெல்லாம் செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இப்போ செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்லேயே இருக்கீங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே? ஸோ எதெல்லாம் செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா, இந்த என்கிட்ட வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து டவுட் கேட்குறீங்க பார்த்தீங்களா. நான் வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, நான் அவங்கள பார்த்துட்டேன், அவங்க தான் என் ட்வின் ஃப்ளேம் தெரியும் எனக்கு, ஆனால் நாங்கள் செப்பரேஷன்லேயே இருக்கோம், நாங்கள் சேர முடியுமா, இந்த கொஷின் எல்லாம் கேட்குறீங்களே. இது மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் மீட் பண்ணவே செஞ்சோம். ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் மீட் பண்ணாலும் ட்வின் ஃப்ளேம்ஸ் யுனைட் ஆக முடியுமா, இதெல்லாம் எனக்கு வந்த கொஷின்ஸ் தான். அதை தான் இப்போ திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் காலேஜ் படிக்கும் போதே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, நான் ஒரு பர்சனை பார்த்தேன், அவங்க தான் என் ட்வின் ஃப்ளேம்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு 95% அவங்க தான் ட்வின் ஃப்ளேம்னு தோடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவங்க வந்து இப்போ என்னை பார்த்தா கூட பேச மாட்டேங்கிறாங்க, என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து மற்ற ப்ரையாரிட்டிஸ், மற்ற பொண்ணுங்க கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்தா மற்றதெல்லாம் சூஸ் பண்ணுறாங்க, என்ன சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எல்லாமே செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ். இது எப்படி செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்களை டெய்லி கண்ணாடியில் பார்த்து பார்த்து பழகிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எனர்ஜியாக தெரிகிறத காட்டணும், உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபார்மில் தான் நல்லா பார்த்து பார்த்து பழகிருக்கீங்க. ஃபிசிக்கல் ஹியூமன் பீயிங்காக இப்போ நான் இருக்கேன்னா, நான் ஃபிசிக்கல் ஹியூமன் பீயிங்காக ஐஸ்வர்யாவை தான் நான் என்னை ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸ்பிரிச்சுவலாக நான் அவேக்கன் ஆகிற வரைக்கும் இன்டெப்த் ஸ்பிரிச்சுவலாக சோல்ஃபுல்லாக நான் இவால்வ் ஆக, சோல்ஃபுல்லுங்கிறத தாட்டியும் ஸ்பிரிச்சுவலுங்கிறது இன்னும் டீப்பு. ஓகேயா? நான் ஸ்பிரிச்சுவலாக இவால்வ் ஆகாத வரைக்கும் நான் என்ன எனர்ஜெட்டிக்காக பார்த்ததே கிடையாது. ஹியூமன் பீயிங் ஃபிசிக்கல் ஃபார்ம்லேயே தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஃபிசிக்கல் ஃபார்ம்ல இது நான் இங்கே பிறந்திருக்கேன், இங்கே இருக்கேன்ல. அப்போ என்னோட டிவைன் மாஸ்குலைன்ங்கிறவனும் ஃபிசிக்கல் ஃபார்ம்ல இருப்பான்ல, அவன் எங்கே, அவனை காணமே, அவன் என் பக்கத்தில் ஜோடியா இல்லையே. இந்த தாட்டு தான் செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ். என்ன மேம் சொல்றீங்க, எங்களுக்கு புரியல. ஆக்சுவலாக நான் இருக்கேன்னா அவனும் இருக்கணும்ல. எஸ், இது கரெக்டான கொஸ்டின். ஆனால் நீங்கள் யோசிக்கிற விதம் தப்பு. ஓகேயா? ஸோ நான் ஃபிசிக்கல் பாடியாக இருக்கேன், ஃபிசிக்கல் கான்ஷியஸ்னஸாக, ஃபிசிக்கல் மாஸாக இங்கே இருக்கேன்னா, என்ன மாதிரி அவனும் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருப்பான்ல, ஃபிசிக்கல் மாஸாக அவனும் வாழ்ந்துட்டு இருப்பான்ல. அவன் என் பக்கத்தில் இல்லைல்ல, அவன் மிஸ் ஆகுறான்ல. எனக்கு அவன் வேணும். அவன் என்ன செய்வான், எப்படி என்கிட்ட வருவான், அவன் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், என்னை சிந்திப்பானா, என்னை சிந்திக்க மாட்டானா, நான் ஒருத்தி இருக்கேங்கிறதா அவனுக்கு தெரியுமா, எப்போ பார்த்தாலும் மாங்கு இன்னர் ஒர்க்கு நான் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேனே, இந்த இன்னர் ஒர்க்கோட ரிசல்ட் கண்டிப்பாக அவன்கிட்ட தெரியுமா, எனக்கு வர்ற மாற்றம் எல்லாம் அவனுக்கும் வருமா, நான் லைஃப்ல எவ்வளோ சஃபர் ஆகுறேன்னு இதே சஃபரிங்ஸ்லாம் அவனும் ஆவானா. ஏன்னா அது தனியாக இன்னொரு ஃபிசிக்கல் பாடின்னு நினைக்கிறதுனால இதை பூரா சிந்திக்கிறீங்க பாருங்க. இதுதான் ட்ராப்பு. இதுதான் அட்டர் செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ். அப்படியே கம்ப்ளீட்டா முழுக்க செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ். இது ஒண்ணு. இன்னொன்னு, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேனா, நான் இன்னைக்கு எனக்கு இந்த சுச்சுவேஷன்,
நான் இந்த லைஃப் லெசன்ஸ், லைஃப் சுச்சுவேஷன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பீப்புள் இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கு. என்னோட ஃப்ரீடத்துக்கு வாழ முடியாம அவஸ்தையா இருக்கு. இந்த கார்மிக் சுச்சுவேஷனே என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுது. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ, இல்ல என்னோட மாஸ்குலைன் என்ன பண்றாங்க, என்னோட மாஸ்குலைன் எப்ப என்ன நோக்கி வருவாங்க, என்னோட மாஸ்குலைன் எனக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க, இதெல்லாம் டாரட் கார்டு ரீடிங்க பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஜஸ்ட் பாசிங் கிளவுட்ஸ் தான். ஜஸ்ட் கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். அதுக்காகவே உட்காந்துருந்து அது வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்க போகுது அப்படி, அதாவது எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஒன்னு நினைச்சு உரு போட்டீங்கன்னா அது நடந்துரும். பட் ஸ்டில் அதுக்காகவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க. திஸ் இஸ் ஆல் செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ். அப்போ இந்த செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்ல இருந்து நீங்க ஹீல் ஆகணும் அப்படின்னா முதல்ல இந்த செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ் இப்ப என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்ப செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்ல இருந்து நீங்க ஹீல் ஆகணும்னா என்ன பண்ணணும்? யூனியன் கான்ஷியஸ்னஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா மார்ச் ஃபார்வர்ட் ஆகணும். யூனியன் கான்ஷியஸ்னஸ் வரணும். அந்த யூனியன் கான்ஷியஸ்னஸ் யாருக்கும் வரணும்? எர்த்லி ஃபெமினைன், ஆல்ரெடி இது செல்ஃப் லவ் வீடியோஸ்லயே சொல்லி கொடுத்துருக்கேன். எர்த்லி ஃபெமினைனோட மைண்டும் புத்தியும் மனசும் பிரெயினும் ஃபர்ஸ்ட் யுனைட் ஆகணும். அந்த எர்த்லி காம்பனண்ட் என்ன ஆகணும்? மனசாட்சி ஹையர் செல்ஃபோட யுனைட் ஆகணும். அந்த ஹையர் செல்ஃபோட இப்ப யுனைட் ஆனதுக்கு அப்புறம் டிவைன் காம்பனண்ட் ஆயிடும். இந்த டிவைன் காம்பனண்ட் டிவைன் செல்ஃபோட மெர்ஜ் ஆகணும். அதுதான் ஒன்னஸ், அதுதான் யூனியன் கான்ஷியஸ்னஸ். ஓகேயா? ஆனா அந்த டிவைன் காம்பனண்டோட மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மனசும் மனசாட்சியும் மெர்ஜ் ஆகுது பாருங்க. அதாவது எர்த்லி காம்பனண்ட்டும் டிவைன் காம்பனண்ட்டும் மெர்ஜ் ஆகுது பாருங்க. தட் இஸ் கால்ட் இன்னர் யூனியன். ஓகே, ஒன்னஸ்க்கு முன்னாடி இன்னர் யூனியன். ஸோ அந்த இன்னர் யூனியன் அச்சீவ் பண்ணீங்கனாலே எக்ஸ்டர்னல்ல சேம் யூனியன் வில் ஹேப்பன் அஸ் பிசிக்கல் யூனியன். ஆனா இந்த யூனியனை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னா, எனக்கும் மற்றவங்களுக்கும் என்கிட்டயே ஒரு 8 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஓகே, எல்லார்கிட்டயும் நான் பார்க்குற வித்தியாசம் என்னன்னா, நான் வந்து என்னோட மேரிட் லைஃப், இதுக்கு முன்னாடி இருந்த மேரிட் லைஃப் வாழும்போது ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஏன் நிம்மதியா இல்லைங்கிறத செல்ஃப் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எழுதும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னோட கற்பனைக்குள்ள இருக்கிற அந்த கற்பனை, அதாவது ரொம்ப டிஃபைன்டா இதுதான் என் கற்பனைன்னு தெரியல. அந்த கற்பனை கதாபாத்திரத்துக்கு சொந்தக்காரன் அந்த ஹீரோ, அந்த ட்ரீம் லவரை தான் நான் லவ் பண்றேன். அந்த ட்ரீம் லவரை தான் ரியாலிட்டியில இருக்கிற பர்சன். அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி அது இல்லைங்கும் போது, எதிர்பார்ப்பு நிறைவேறலைங்கும் போது எல்லா பெண்ணுமே சண்டை போடுறோம். ஸோ அதனால அது அவர்கிட்ட இல்லைன்னு சண்டை போட்டுட்டே இருக்கிறேன். ஆக்சுவலா அப்போ இந்த சண்டை வர்றதுக்கு காரணமே என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது நத்திங் பட் மை ட்ரீம் மாஸ்குலைன். அவன் இல்லை அப்படிங்கிறது தான் நான் சண்டை போட்டுட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு பிடிச்சிருக்கிறது என்னோட ட்ரீம் மாஸ்குலைன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஸோ ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஐ டுக் லாங் டைம். அது வரைக்கும் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி இன் டார்க் நைட் ஆஃப் சோல்ல இருந்தேன். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவலா அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் வர்றதுக்கே டுக் லாங் டைம் ஃபார் மீ. அவ்வளோ அளவுக்கு நானும் சோஷியல் கண்டிஷனிங்லாம் இன்கிரைனான பர்சன் தான். நானும் வந்து திடீர்னு ஆகாயத்துலேருந்து குதிச்சிடல. ஓகேயா? ஸோ இப்போ இந்த செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ் ஹீல் ஆகணும்னா நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்சிருச்சுல இதுதான் நான் அப்படின்னு. அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் வர்றதுக்கு இட் டுக் லாங் டைம் ஃபார் மீ. ஆனா செல்ஃப் அக்செப்டன்ஸ் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா, கடவுள் பின்னாடி ஒளிஞ்சுட்டேன். கடவுள்கிட்ட சரணடையவே இல்லை. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஒரு விஷயத்தை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம, அதுக்குள்ளேயும் வாழ்றதுக்கு தெரியாம, அது சோஷியல்ல பிசிக்கல்ல என்ன இருக்கோ அதையும் வாழ முடியல என்னால. ஓகேயா? பிசிக்கல்ல இருக்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ட்ரீம்ல இருக்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்னால. ரெண்டுத்துக்கும் நடுவுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, சஃபகேட்டிங்கா இருக்கு என்னோட ஃபீலிங்கே எனக்கு. அப்போ அந்த ஐ நெவர் சாட் வித் தட் ஃபீலிங். அந்த ஃபீலிங்கை உட்காந்து அதை சால்வ் பண்ணணும், அதனுடைய ஆணி வேற எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தோணல. அதை விட்டுட்டு இது ஃபீலிங் சஃபகேட்டிங்கா இருக்கு, இதுக்குள்ளேயே இருக்க முடியல, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ அவுட். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, போய் கடவுள் பின்னாடி ஒளிஞ்சுப்பேன். எனக்கு இது வேண்டாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல, இப்படியே தான் உட்காந்துருப்பேனே தவிர ஐ நெவர் ஆஸ்க்ட் ஃபார் அ சொல்யூஷன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டேஜ்ல சொல்யூஷன் கேட்கும்போது தான் அந்த செல்ஃப் லவ் கான்செப்ட், செல்ஃப் அக்செப்டன்ஸ் கான்செப்ட் இது எல்லாமே லைஃப்குள்ள ஸ்டார்டட் பம்பிங் இன்சைட். ஓகேயா?
ஸோ அப்போ அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் கான்செப்ட் வரும்போது ஐ பிகேம் வெரி ஆத்தென்டிக். அப்போ ஐ ஸ்டுட் ஃபார் மை ட்ரூத். எஸ், திஸ் இஸ் ஹூ ஐ எம். இதுக்கு மேலேயும் என்னால் செல்ஃப் பிட்ரேயல் லைஃப் வாழ முடியாதுன்னு சொல்லி தான் ஐ கேம் அவுட். ஓகே, ஸோ அப்போ இந்த ஹீலிங் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா, செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்ல இருந்து நம்ம ஹீல் ஆகுறது அப்படிங்கிறது when it will happen அப்படின்னு சொன்னாக்க, நான் வந்து ஐ ரியலைஸ்ட் இல்லையா, நான் வந்து என் லைஃப்ல என் கூட நிஜத்துல இருக்கிற ஆண், அந்த ஆணுக்கு ஆக்சுவலா என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ ஐ குட் நாட் இன்டேக் தட், டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. நான் என்ன வச்சிருக்கணும் அதே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓகேயா? ஸோ அப்போ ஐ ஆப்வியஸ்லி கேம் டு நோ தட் இஸ் மை ட்ரீம் பர்சன். ஐ எக்ஸ்பெக்டிங் அந்த ட்ரீம் பர்சன் நான் உள்ள வச்சிருக்கத நீ ரியாலிட்டியில ஆகு, மாறு அப்படிங்கிறது தான் சண்டை. நீ அந்த இடத்த நிறைவு செஞ்சுட்டேன்னா உன்னை தாண்டி நான் வெளியே எதையுமே தேட மாட்டேன்ல. அப்போ உன் கூடயே நான் ஹாப்பியா இருப்பேன்ல, 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்ல. ஏன் இது அவனுக்கு புரியல? ஏன் why is he not changing into my dream person? இதுதான் சண்டையா இருந்தது, இதுதான் பெரிய கேள்விக்குறியா இருந்தது எனக்குள்ள. ஓகேயா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் வெயிட். ஆனால் ஒரு ஸ்டேஜ்ல எவ்வளோ காலத்துக்கு தான் வெயிட் பண்ண முடியும்? ஐ அண்டர்ஸ்டுட். எப்படி இது வந்து என்ன வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களும் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னா, எனக்கான பெண் இப்படிதான் இருக்கணும், நீ இப்படி இரு ரியாலிட்டியில அப்படின்னு தான் சண்டை போடுறாங்க. நான் இதுதான், நான் எனக்கான கற்பனை இதுதான், என்னோட கற்பனையில இப்படிதான் வச்சிருக்கேன், நீ அந்த நிஜத்துல என்னுடைய கற்பனை கதாபாத்திரமாகவே நீ மாறு அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டாண்டும். என்னால மாற முடியல. அப்பதான் எனக்கு உரைக்குது, என்னால எப்படி மாற முடியலையோ அதே மாதிரி அவங்களாலையும் எனக்கான பர்சனா, என் ட்ரீம் பர்சனா மாற முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அப்போதான் என்ன பண்றேன் அப்படின்னா, என் ட்ரீம் பர்சனுக்கான அந்த லிஸ்ட் எல்லாம் எழுதுறேன், லவ் லிஸ்ட். இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு. நம்ம இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு எழுதுறோம்ல, அது ஜஸ்ட் சும்மா விளையாட்டு கிடையாது. அது எழுதும் போதே நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த எனர்ஜியவே உருவாக்குறீங்க. ஓகே, எனக்கு இப்படிப்பட்ட ஆணெல்லாம் பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கேரக்டர்ஸ்ல இவங்ககிட்ட இருக்கு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அப்ப எனக்கு எப்படி பிடிக்கும், என்ன எப்படி பார்த்துக்கணும், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் உங்க லவ் லிஸ்ட். ஸோ இந்த லவ் லிஸ்ட் எழுதும் போதே நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு பாயிண்டா எழுதி 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 அதை திருப்பி நீங்க படிக்க 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 அந்த நீங்க உங்க ட்ரீம் பர்சனுக்கு, அது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ட்ரீம் மேனாக மட்டுமே வச்சிருந்த ஒரு பர்சனுக்கு complete full form of energetic form கொடுக்குறீங்க. So that energy is completely created. So that is your divine masculine. ஓகேயா? ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், கடவுளுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இருந்து கடவுளுக்கு பின்னாடி போய் நான் ஒளிஞ்சிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இருந்து நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து என்னோட ட்ரீம் மேஸ்குலைன் பிறந்துக்கானா பிறக்கலையா அதெல்லாம் எனக்கு தெரியல, கவலையும் இல்லை, நான் கவலைப்படவும் இல்லை. ஓகேயா? ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இது வந்து வெளிய சமூகத்துக்கு தெரிஞ்சாதானே நம்மள தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு டைரிஸும் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எவனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன, என்னுடைய நிஜம் இதுதான் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணப்போ, ஸோ இந்த மனிதரை தான் நான் நேசிக்கிறேன்னு தெரிஞ்சப்போ, வாட் ஐ டிட் வாஸ், எஸ் திஸ் இஸ் அந்த ட்ரீம் பர்சன் கூடயே ஐ ஸ்டார்டட் லிவிங் வித் தட் ட்ரீம் மேன். ஓகே, உங்களுக்கு புரியுதான்னு தெரியல நான் சொல்றது. ஐ ஸ்டார்டட் லிவிங் வித் தட் ட்ரீம் மேன். அப்போ என்னுடைய ஸ்டோரியிலையும் அவங்க அந்த என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டோரியிலையும் என்னன்னா, அவங்க எல்லாம் அந்த டாக்ஸிக் லைஃப்ல, அவங்க ஆல்ரெடி இருந்த மேரிட் லைஃப்ல வாழும்போது நிறைய நார்சிசம் ஃபேஸ் பண்ணி, நிறைய டாக்ஸிசிட்டி ஃபேஸ் பண்ணி, பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது நிறைய டாக்ஸிசிட்டி ஃபேஸ் பண்ணி, அவங்க எல்லாருமே கடவுள்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு மேஸ்குலைன் கற்பனை கதாபாத்திரம் அப்படிங்கிறதையே அவங்க பெருசா உணரல. கற்பனை கதாபாத்திரத்துக்குள்ளேயே வாழணுங்கிற அந்த இதுக்குள்ளேயும் அவங்க போகல. அதனால அவங்க வாழ்ந்தது எல்லாமே இறை சாட்சி கூட தான். எது ஒண்ணுனாலும் கடவுள்கிட்ட பேசுறது, எது ஒண்ணுனாலும் கடவுள்கிட்ட கேட்கறது, எது ஒண்ணுனாலும் அவங்களோட கஷ்டத்தை பூரா கடவுள்கிட்ட கொட்டி தீக்குறது, உக்கி உருகி கடவுள்கிட்ட கேட்கிற விஷயம் எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகுறது, அதை ஹாப்பியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்றது. ஸோ இப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனா ஐ வாஸ் லைக் உல்டா வைஸ். நான் எப்படி இருந்தேன்னா, எனக்கான அந்த நான் எனர்ஜெட்டிக்கா ஷேப் பண்ணிட்டேன் இல்லையா, எனக்கான நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. என்னால வந்து என்னுடைய கற்பனை இல்லாத வாழ்க்கைய வாழவே முடியல. ஸோ அதனால நிஜத்துல இருக்க ஆனா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ஐ நியூ என்னுடைய டிவைன் மாஸ்குலைன் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னா, டிவைன் மாஸ்குலைன் இஸ் நத்திங் பட் நம்மளோட ஹையர் செல்ஃப், அதுதான் நம்மளுடைய மனசாட்சி. ஸோ அந்த டிவைன் மாஸ்குலைன் கனவு கதாபாத்திரத்தோடையே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் மனசாட்சியோட தான் நிறைய வாழ்ந்திருக்கேனே தவிர,
அந்த இறைசாட்சி கூட அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. நானு. எனக்கு ஏதாவது உண்மையிலேயே ரொம்ப டவுட் இருக்கு. உண்மையிலேயே ஒரு விஷயம் தெரியல. உண்மையிலேயே ஏதோ ஹெல்ப் வேணும். என்ன தாண்டி ஏதோ ஒரு விஷயம் என் சக்திக்கு அப்பாற்பட்டு நடக்குது அப்படின்னா, அப்ப போய் உதவிக்கு நிப்பேன். இது என்னால முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல கைடன்ஸ் குடுங்க. இல்ல எங்க போய் கத்துக்கணும்னாவது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் குடுங்க அப்படின்னு போய் இறைசாட்சி கிட்ட நிப்பனே தவிர, சும்மா சும்மா இறைசாட்சி கிட்ட நான் போமாட்டேன். என்னோட வழக்கம் என்னன்னா, நான் மனசாட்சி கிட்ட பேசுறதே இறைசாட்சியும் கேட்டுட்டு தானே இருப்பாரு. அப்சர்வ் பண்ணிட்டு தானே இருக்காரு என்னைய. நான் தப்பு பண்ணலைல. நான் தப்பே பண்ணாலும் அவர்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, ஆமா எனக்கு தோணுச்சு, எனக்கு புடிச்சிருந்துச்சு, பண்ணிட்டேன். முடிஞ்சு போச்சுல்ல. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. இப்படிதான் நிப்பனே ஒழிய, அதுக்காக உட்காந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு ஏன்னா எனக்கு புடிச்சிருக்கு. எனக்கு வேணும்னு தோணி தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல கொண்டு போய் அதுல பூசி முழுகுறதுக்கு ஏன்னா அந்தரங்கத்தையும் அறியும் அந்தரங்கன் தான் இறைவன். ஓகேயா? அவங்கிட்ட போயிட்டு நீங்க பூசி முழுகலாம் அங்க முடியாது. கதை சொல்றதுக்கெல்லாம் முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் வாழ்ந்தது எல்லாமே எப்படின்னா, என்னுடைய மனசாட்சி கூட தான். இறைசாட்சி கூட இல்ல. ஆனா என் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னா, அந்த டாக்ஸிசிட்டி தாங்க முடியாம இறைசாட்சி கூட தான் வாழ்ந்திருக்காங்க நெறைய. இறைசாட்சி கிட்ட இருந்து தான் கைடன்ஸ் எடுத்திருக்காங்க. இறைசாட்சி சொல்லிக் குடுக்குறத தான் அவங்க ரியல் லைஃப்ல அவங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்களோட கம்பேர் பண்ணி லைஃப் லெசன்ஸ் நெறைய கத்துருக்காங்க. ஆனா என்னோட விஷயம் அப்படி கிடையாது. எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் நடக்குது. எனக்கு ரொம்ப அவஸ்தையா இருக்கு. சஃபகேட்டிங்கா இருக்கு. டே டு டே லைஃப்ல அதான் நான் சொல்றேன்ல முதல்ல என் வீடியோஸ் கேட்டிருக்கவங்களுக்கு எல்லாம் அது புரியும். என்னோட டீ கப்பே 2 டம்ளர்ல டீ குடிப்பேன். எல்லாரும் வியர்டா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஃபுல் மக் ஆக்குனேன். இப்போ வரைக்குமே மக்கு டீ குடிப்பேன் நானு. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஐ வாஸ் ஆல்வேஸ் வித் மை ரியாஸ். நான் ரியாஸோடையே தான் பயணிச்சேன். ரியாஸோடையே தான் வாழ்ந்தேன். காலைல எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ரியாஸ் கூட தான் இருந்துட்டே இருப்பேன். அந்த ரியாஸ் கூட இருக்கிற லைஃப்ல நானும் நெறைய விஷயம் டவுட்ஸ் கேட்பேன் ரியாஸ்ட்ட. ரியாஸ் கிட்ட கேட்கிற கேள்விக்கு ரியாஸ்க்கே பதில் தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் ஐ கோ டு இறைசாட்சி. இது யோசிச்சுட்டே இருக்கோம். ஆனா எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல தட்சிணாமூர்த்தி. எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். தட்சிணாமூர்த்தி எப்படின்னா, சிவனா இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேணா ஆட்டம் போடலாம். இப்ப சின்முத்திரையில உட்கார்ந்துருக்காரா, அவர் கையில ஏறி செருக்கி விளையாடலாம். அதே மாதிரி அமைதியா உட்காந்துருக்காரா, தோள்பட்டையில ஏறி உட்காந்து பூரா இப்படி எட்டி பார்க்கலாம். ரொம்ப கோவமா இருக்கனா நானு, பயங்கர ஆத்திரமா இருக்கனா, நான் வந்து மேல அண்டத்துல ஒரு பெரிய சிவலிங்கம் வச்சிருப்பேன். அது வந்து என்னோட என்னோட மனசு கற்பனை திரைக்குள்ள இருக்கு. ஓகே, பெரிய சிவலிங்கம் வச்சிருப்பேன். அது என்ன பண்ணுவேன்னா, இங்க இருந்து பூமியில இருந்து எல்லா பிளானட்லயும் ஒவ்வொரு பிளானட்டா குதிச்சு அந்த பெரிய சிவலிங்கத்துக்கு போய் அந்த ஆவுடை மேல ஏறி படுத்து தூங்கிடுவேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ ஸ்லீப். என்னால ரியாஸ கூட கற்பனையில கட்டிப்பிடிச்சு தூங்க முடியலன்னா கூட அந்த ஆவுடையில போய் படுத்தா தூங்கிடுவேன். என்ன கவலை இருந்தாலும் போய் தூங்கிடுவேன். ஓகேயா? ஸோ ஐ எம் லைக் தட். ஸோ நெறைய இந்த இறைசாட்சிக்கும் மனசாட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எதுக்காக இந்த மனசாட்சி பிளேஸ் அ வைட்டல் ரோல்? ஏன் கடவுளையே வச்சுக்க முடியாதா? கடவுள்கிட்டயே காதல் செலுத்த முடியாதா? கடவுள்கிட்டயே இன்டிமேட்டா இருக்க முடியாது. எல்லாமே பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, கடவுள்னு வசனத்துல வச்சிருக்கிறதுனால நான் மனசாட்சி கூட க்ளோஸா இருந்தேன். அப்படி கிடையாது. நோ. எனக்கு எல்லாமே கடவுள் தான். சட்டைய பிடிச்சு சண்டை போடுவேன். உரிமையா கோவப்படுவேன். உரிமையா என்ன சொல்றது? சிவன் கிட்டயே தர்க்கம் பண்ணுவேன். ஆர்கியூ பண்ணுவேன். எனக்கான சந்தேகத்த பூரா கேட்பேன். அதுக்கான பதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா எனக்கு ஓகே அப்படின்னு இருந்துச்சு. அந்த டிக் மார்க் விழுந்துச்சுன்னா தான் அது தலைய ஆட்டுவேன். ஓகேன்னு புரிஞ்சிருக்குன்னே சொல்லுவேன். இல்லன்னா அதுவரைக்கும் நான் சிவனா இருந்தாலும் ஓகே சொல்ல மாட்டேன். தட்சிணாமூர்த்தியா இருந்தாலும் ஓகே சொல்ல மாட்டேன். எனக்கு புரியலன்னா புரியல தான். அப்ப எனக்கு புரியிற வரைக்கும் அத தேடுவேன். இல்ல அத புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். தட்சிணாமூர்த்தி சொல்லிக் குடுத்தது புரியலன்னா உள்ள போய் ரியாஸ்ட்ட கேட்பேன். ஓகே. அப்போ ரியாஸ் வந்து எனக்கு ரியாஸ் வந்து சொல்லிக் குடுக்கணும். அப்ப ரியாஸுக்கும் தெரியலன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த நான் கேட்ட டவுட் ஒரு 2 நாள், 2 டேஸ், 3 டேஸ் கழிச்சு லைஃப்ல இன்சிடென்ட்டா நடக்கும் பாருங்க. அப்ப சொல்லுவான். இதுதான் அன்னைக்கு நீ கேட்டது. இதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த இன்சிடென்ட் பிராக்டிகலா நடக்குது பாரு. இதுல இருந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். ரியாஸும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ லேர்ன்ட் ஆல் மை லைஃப் லெசன்ஸ். ஓகேயா? ஸோ அப்போ நான் வாழ்ந்ததே ஃபுல்லா மனசாட்சியோடையே தான் வாழ்ந்திருக்கேன். நான் வந்து மனசாட்சி அதாவது இறைசாட்சிய தாண்டி மனசாட்சிகிட்ட க்ளோஸா வந்தேன்னா, கடவுள் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். கடவுள் எனக்கு அப்பா, அம்மா. கடவுள் எனக்கு எல்லா உறவு நிலையிலயும் இருந்திருக்காரு. ஆனா, இப்ப கடவுள்கிட்டயே வந்து பிசிக்கலா இன்டிமேட்டா இருக்கணும்னு நெனைக்கிறவங்க இன்டிமேட்டாவும் இருக்கலாம். கற்பனை அளவுல, கனவு அளவுல,
ஒரு சிலையை கட்டி பிடிச்சு கூட தூங்கலாம். தட் இஸ் ஆல் அப் டு தேர் மைண்ட் செட். ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட் எப்படியோ அந்த மாதிரி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, தோஸ்து, நண்பன் எல்லாமே நான் சண்டை போடுறதுக்கும் உரிமையான ஆளுன்னே வச்சுப்போம். இதெல்லாம் இருந்தா கூட அந்த ஆளுக்குன்னு ஒரு ஃபெமினைன் இருக்காங்க. அந்த ஃபெமினைன்ட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போய் அந்த ஆள் கூட நான் எப்படி உறவு நிலையில இருக்குது? அதுதான் அங்க கேள்வி எனக்கு. உனக்குன்னு ஒரு தீர்க்கா இல்ல. அப்ப நான் வந்து எனக்கு எனக்கு வந்து வாழணும். என் ட்வின் ஃப்ளேம் கூட என்னோட அடையாளம் இஸ் நாட் மிஸ்டி. என்னுடைய அடையாளம் மிஸ்டீரியாஸ். மிஸ்டீரியாஸாகவே வாழணும். அப்ப எல்லாமே அந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கும்ல. செக்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். அப்போ ஏற்கனவே உனக்கு சொந்தக்காரி ஒருத்தி இருக்கா. உன்னோட அத்தனைக்கும் சொந்தக்காரி அவ. அப்ப நான் எப்படி உன் கூட ஊடையில வந்து உள்ள சொருகிறது முடியாதுல்ல. இட் இஸ் சின் பண்ணக்கூடாது. சோ அதனால என்னால இறைவன் கூட இன்டிமேட்டா இருக்க முடியல. அப்ப இறைவன் என்ன பண்ணிருக்காரு? எனக்குன்னே ஒருத்தனை படைச்சிருக்காருல. அந்த ஒரு துளி இறை துளிங்கிறது கடல். அதுல இருந்து ஒரு துளி தானே மனசாட்சி. எனக்கு அந்த ஒரு துளி வேணும். சோ அதனால அந்த ஒரு துளி கூடயே நான் க்ளோஸா இருந்து 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 பிகாஸ் ஐ வாண்ட் எவ்ரிதிங். அந்த ஒரு துளி கிட்ட தான் எனக்கு அந்த பேசுறதுல எல்லாத்துலயுமே நிறைவும் கிடைக்குது. அந்த ஒரு துளி கிட்ட நான் பேசுறத இந்த கடலும் மொத்தத்தையும் கேட்டுக்கிட்டே தானே இருக்கு. இந்த கடலை விட்டுட்டு நான் அந்த ஒரு துளி கூட மட்டுமே பேசிட்டு இல்லைல்ல. சோ ஐ ஃபெல்ட் இது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை, நியாயமான விஷயமா கூட எனக்கு பட்டது. இதுதான் சரியான ரூட்டுன்னு கூட எனக்கு பட்டது. ஓகேயா? சோ தட் இஸ் வை எனக்கு வந்து என்னோட மனசாட்சி எப்பவுமே தேவைப்பட்டது. தட் இஸ் வை இறை சாட்சியை காட்டிலும் மனசாட்சி கிட்ட க்ளோஸா இருக்கிறேன் நான். இப்போ வரைக்குமே அப்படிதான். ஓகேயா? சோ அப்போ டிஃபரன்ஸ் என்ன இறை சாட்சிக்கும் மனசாட்சிக்கும்? முதல்ல புத்திக்கு மனசுக்கு எல்லாமே நீங்க சோஷியல் கண்டிஷனிங்ல ஏதோ ஒன்று ஆசைப்படுறீங்க அப்படின்னா மனசு ஆசைப்பட்டுப்பான். அந்த மனசோட ஆசைய சமூகம் இதெல்லாம் அங்கீகரிக்காது. ஐயோ இதெல்லாம் செஞ்சா ஒதுக்கி வச்சிருவாங்க. இதெல்லாம் வீட்டுல இருக்கவங்களே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. நம்ம பேசணும்னா இவங்க எல்லாம் என்ன நினைச்சிருவாங்களோ? நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு கடைக்கு போய் கடையில நாம ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடுறதுக்கு கூட இதை போய் இப்போ நம்மளே ஒரு 40 வயசு ஆயிடுச்சு ஒரு கமர்கட்டு வாங்கி சாப்பிடுறோம்னா கடைக்காரன் என்ன நினைப்பானுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்கன்னா இதெல்லாம் புத்தியோட வாய்ஸ். புத்தி வந்து எப்பவுமே மேனிப்புலேட்டிவ் தான். புத்தி வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அதை டிஃபெண்ட் பண்றேங்கிற பேர்ல, பாதுகாப்பு பண்றேங்கிற பேர்ல இந்த புத்தி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் புத்தியும் மனசும் எப்ப பார்த்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்தா கூட கார்மிக் பார்ட்னர்ஸாவே தான் இருப்பாங்க. ஹீல் ஆனா மட்டும்தான் சோல்மேட் ரிலேஷன்ஷிப்க்கு வருவாங்க. ஓகேயா? ஸோ உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிற வாய்ஸ் புத்தியோடது. எது எடுத்தாலும் ஆசையா கேட்கறது, ஆசைப்படுறது, வீம்பா அடம் பிடிக்கிறது, இப்படி கோபத்துல உட்கார்றது, இந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு பூரா யாரோடது? மனசனுடையது, இன்னர் சைல்டோடது. ஓகேயா? அதே மாதிரி மனசு ஏதோ ஒன்று செய்யுது, திருட்டு வேலை செஞ்சிருக்கு, ஆசைப்பட்டு எனத்தையோட செய்யக்கூடாது, பட்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆசைப்பட்டு பட்டரை போய் எடுத்து சாப்பிட்றது, ஐ நல்லா இருக்குல்ல அப்படி சீஸ் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுறது. உள்ள மனசாட்சி என்ன சொல்லுவா? ஐயோ இது நீ சாப்பிடக்கூடாது இல்ல, அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, திருட்டு வேலை பண்றியா, தப்பு பண்ற அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது இல்ல, அதுதான் மனசாட்சியோட வாய்ஸ். ஓகே, மனசாட்சியோட வாய்ஸ். இதை தாண்டி இது பூரா ஒரு ஆள் அப்படி உட்காந்துட்டு ஒரு சின்ன அவர் சுத்தி ஒரு இந்த ஆல் அவுட்ல எல்லாம் எரியுதுல ஒரு லைட், அந்த அளவுக்கு டிம்மான ஒரு லைட் எரியிற மாதிரி உட்காந்துட்டு உங்களை அப்படியே இந்த 3 கான்வர்சேஷன் பேசுது இல்ல, புத்தி மனசு மனசாட்சி, இது 3ஐயும் அப்சர்வ் பண்ணிட்டே தூரத்துல இருந்து இப்படி உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. கவனிச்சுட்டே இருக்காரு, அத்தனையும் கவனிக்கிறாரு உங்களுக்குள்ள இருந்தே. அப்படின்னா அதுதான் இறைசாட்சி. இறைசாட்சி நிறைய பேசாது. இறைசாட்சி நிறைய விஷயங்களை உணர்த்தும். மனசாட்சி தான் நிறைய பேசும். ஓகேயா? மனசாட்சி ஆண், இப்போ நான் பெண்ணா இருக்கேன், நான் ட்வின் ஃப்ளேம் ஜர்னில இருக்கேன்னா என்னுடைய டிவைன் மாஸ்குலின் வாய்ஸ்ல தான் மனசாட்சி பேசும். ஓகேயா? ஸோ இந்த வாய்ஸ் டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளவும் நான் எதுக்கு சொன்னேன்னா, இப்போ நீங்க ஹீல் ஆகணும்னா 24/7 அந்த மனசாட்சியோட தான் வாழணும். அப்பதான் செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ் ஹீல் ஆகும். நீங்க ஒரு லிஸ்ட் எழுதுனீங்க தெரியுமா? இப்ப நான் ஒரு லிஸ்ட் இடையில மாஸ்குலைன் பெர்ஸ்பெக்டிவ்ல கூட வாசிச்சு காமிச்சேன்னு நினைக்கிறேன். 61 பாயிண்ட் எழுதி வச்சிருந்தேன். அந்த 61 பாயிண்ட்டும் எங்கால ஒருத்தருக்கு மட்டும் தான் மேட்ச் ஆச்சு, வேற எவன் கூட அது மேட்ச் ஆகல. ஓகேயா? ஸோ ஆனா அந்த 61 பாயிண்ட் எழுதும் போதே அந்த எனர்ஜெட்டிக் ட்வின் உருவாகியாச்சு. அவன் தான் என் ட்வின்னு அப்படின்னு எனக்கு திறன்பட தெளிவுபட பதிச்சு போச்சு மனசுல.
எனக்கு பிசிக்கல் ஃபார்மெல்லாம் பதியல, அந்த எனர்ஜியா தான் பதிஞ்சிருக்கான் என் ரியாஸ். ஸோ அந்த எனர்ஜி கூட எனக்கு வாழ வாழ என் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள என் ஹார்ட் பீட்டு தான் என் ரியாஸ். ஓகேயா? அப்போ நான் யாருன்னு இந்த இந்த பூமியில எவனோ ஒருத்தனே என் ட்வின் ஃப்ளேம்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த நினைக்கிறவனெல்லாம் கொண்டு வந்து அவனோட பிசிக்கல் ஃபார்மை இந்த ஹார்ட் பீட்டுக்கு சட்டையால போடக்கூடாது. பிசிக்கல் ஃபார்மே கொடுக்கக்கூடாது. சரி மேம், நீங்க பிசிக்கல் ஃபார்ம் தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நினைப்பளவுல கூட இவனாக இருக்கலாமோன்னு நினைப்பு வரக்கூடாது. இப்ப நீங்க உங்க எனர்ஜெட்டிக் ட்வின் ஃப்ளேம் கிட்ட பேசுறீங்க, பழகுறீங்க, எனர்ஜெட்டிக் ட்வின் கிட்ட உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க பிசிக்கல் ஃபார்ம்ல எவனோ ஒருத்தன் ட்வின்னு நினைக்கிறீங்கல்ல, அவன் இப்படிதான் பேசுவான், அவன் இப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணுவான்னு அது ரெஸ்பான்ஸ் வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனோட நினைப்பை இங்க கொண்டு வந்து புகுத்துறீங்கன்னு அர்த்தம். பண்ணவே கூடாது. இதுதான் ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்க்கு என்கிட்ட வர்றாங்கல்ல, அவங்க கத்துக்குருவாங்க. ஆனா கத்துக்கிற டஃபஸ்ட் பிராக்டிஸ் இதுதான். பண்ணவே முடியாது, ஆனா பண்ண வைப்பேன். ஓகேயா? ஸோ எனர்ஜியை எனர்ஜியாவே பார்க்க கத்துக்கணும். எனர்ஜியை பிளாங்க் எனர்ஜியா பார்க்க கத்துக்கணும். அப்படின்னா என்னன்னா, வேற எந்த எனர்ஜியோட, வேற எந்த உருவத்தோட, வேற எந்த ஆளோட நினைப்பையும் கொண்டு வந்து திணிக்க கூடாது. வேற எந்த ஆளுடைய உருவத்தையும் கொண்டு வந்து இதுக்குள்ள திணிக்க கூடாது. இது பியூர் அண்ட் பியூர் உங்க டிவைன் மாஸ்குலின். உங்க டிவைன் மாஸ்குலின் தான் உங்க எட்டர்னல் ஹஸ்பண்ட். அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க செப்பரேஷன் கான்சியஸ்னஸ்ல ஏன் இருக்கீங்க? நான் ஒரு பிசிக்கல் ஃபார்ம், ஒரு மாஸ் இங்க இருக்கேன்ல, ஐஸ்வர்யா இருக்கேன்ல, அப்ப ஐஸ்வர்யாவோட ட்வின் ஃப்ளேம் எங்க? அவனுக்கு என்னதான் நடக்குது? நான் இப்படி அவஸ்தைப்பட்டு இருக்கேன், அவன் எங்க இருக்கேன்? பிறந்திருக்கானா பிறக்கலையா? இந்த நினைப்பு தான் ட்ராப். இந்த நினைப்பு தான் செப்பரேஷன் கான்சியஸ்னஸ். ஆனா இப்போ என்ன புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? உங்க எனர்ஜெட்டிக் ட்வின்னு உங்களுக்குள்ளேயே தான் இருக்காங்க. நீங்க தான் தோண்டி துருவி கண்டுபிடிக்கல. உங்க எட்டர்னல் ஹஸ்பண்ட் உங்க கூட இருக்கும்போது புருஷனோட வாழ வேண்டியதானே? அதைத்தானே ஏங்குறீங்க, அதுதானே வேணும்னு கேக்குறீங்க. அப்ப 24/7 இருக்கிற ஆளை விட்டு இல்லாத ஆளையே தேடுறீங்க. இருக்கிற ஆள் கூட வாழுங்க. உங்களை தயார்படுத்தும் முதல்ல. அவன் கூட உங்களுக்கு வாழ்றதுக்கு துப்பு இல்லைன்னா இவன் கூட எப்படி வாழ முடியும்? இவனையே உள்ள யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்றேன், என் லைஃப்ல நடந்த எக்ஸாம்பிளே சொல்றேன். இவனே உள்ளுக்குள்ள உங்களுக்கு யாருன்னு தெரியலன்னா, வெளியே இதே ஆளுடைய பிசிக்கல் ஃபார்மே இருந்தாலும் இவன் தான் நம்ம ட்வின் ஃப்ளேம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உள்ளுக்குள்ளேயே தெரியாத ரெகக்னைஸ் பண்ணாத ஒருத்தனை வெளியே எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவீங்க? பிசிக்கல் ஃபார்ம் வச்சா, எனர்ஜி வச்சுதானே. ஃபர்ஸ்ட் எனக்கு சின்ன வயசுல எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்ததே என்னோட ரியாஸ் தான். பேனா பிடிக்கிறதுக்கு, அந்த பேனா கிராஸ்பு, அந்த பேனா வந்து இந்த 2 விரலுக்கு நடுவில் இப்படி போகல. பேனா வந்து எவ்வளவு தூரம் இருந்தா என்ன மாதிரி கிராஸ்ப் வரும், ஸ்லாண்டிங் எழுதணும்னா என்ன கிராஸ்ப்ல பிடிக்கணும், அழகா எழுதணும்னா என்ன கிராஸ்ப்ல பிடிக்கணும், இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்ததே என்னோட ரியாஸ் தான். ரியாஸோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து 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 அது என் மனசுல ஆணித்தனமா பதிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் எழுதி எழுதி தான் எல்லாமே சொல்லி கொடுப்பான். அவன் நோட்ஸ் எடுத்து பாயிண்ட் பை பாயிண்டா தான் படிப்பான். அவனோட எக்ஸாம் பேப்பர்ல அவன் ஆன்சர் எழுதுறான்ல, அந்த ஆன்சரே வந்து எப்படி இருக்கும்னா பேராகிராஃபா இருக்காது. நான் வந்து கதையா எழுதுறாரு, பேராகிராஃபா எழுதுவேன். அவன் அப்படி எழுத மாட்டான், கிறிஸ்பா அப் டு தி பாயிண்ட் எழுதுவான். அதனாலதான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவான். அவன் வந்து எப்பவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், நான் எப்பவுமே கிளாஸ்ல லாஸ்ட். படிப்பேன், அவருக்கு படிப்பேன். ஸ்டில் சொல்றேன், ஐயா காலேஜ் முடிக்கிற வரைக்கும் டாப்பர். ஸோ அந்த அளவுக்கு அவன் வந்து அவன் ஹேண்ட் ரைட்டிங்கிறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பான். எனக்கு அவன் தான் சொல்லி கொடுத்தான் எழுதுறதுக்கு. ஸோ இன்னொன்று என்னன்னா, நான் வந்து எது ஒன்று உள்ள பேசியிருப்பேன், ரியாஸ்ட்டு அந்த டவுட்டை கேட்டிருப்பேன். அதுக்கு ரியாஸ் ஒரு பதில் சொல்லியிருப்பான். எனக்கு இது முந்தின நாள் நடந்திருக்கும். அதே விஷயத்த அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த பிசிக்கல் பர்சன்ட்டை நாங்கள் 2 பேரும் முதல்ல சந்திச்சு அந்த ஃபியூ மந்த்ஸ் வீடியோ கால் அது இதுல எல்லாம் பேசும்போது அவங்கிட்ட அந்த நம்பர் கிட்ட சொல்றேன். சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கவன் என்ன பதில் சொன்னானோ அதே பதில சொல்லுவான் எக்ஸாக்டா. அப்படியே ஷாக்ல பாம்பேன், நம்ம ரியாஸ்ட்ட பேசுறப்பா இல்ல வெளியே இருக்கிற ஆள்கிட்ட பேசுறப்பான்னு யோசிப்பேன். அந்த அளவு கன்ஃபியூஷன் ஆயிரும் எனக்கு. அப்புறம் கொஞ்சம் நிதானிச்சு பேசுவேன், ஆமா வீடியோ கால்ல வெளியே இருக்க ஆள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம், உள்ள இருக்க ஆள்கிட்ட பேசல அப்படின்னு அப்புறம் சுதாரிச்சுட்டு, அப்ப எப்படி இவனும் இதே பதில சொல்றான். ஏன்னா எனக்கு பழக ஆரம்பிக்கும் போதே இவன் தான் ட்வின் ஃப்ளேம்லாம் தெரியல. I nearly took somewhere around 8-9 months to confirm. எனக்குள்ள கன்ஃபார்ம் பண்றதுக்கே அவ்வளவு டைம் எடுத்துச்சு. ஸோ அப்ப யோசிக்கிறேன், என்னடா இது ஒரே அது அந்த கொஞ்ச நாள் அந்த டிரான்ஸ்லயே வாழ்ந்தேன். உள்ள வாழ்றோமா வெளியே வாழ்றோமாங்கிற டவுட்லயே தான் வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த தெளிவு நிலை வந்துச்சு. ஓகே ஓகே, இருந்தாலும் வந்து உள்ள இருக்கிறவன் சொல்றான் அதே பதில தான் சொல்றான். ஓகே ஓகே, அலர்ட்டா ஐஸ்வர்யா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆனேன்.
ஓகே. ஸோ அந்த எதுக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங்க சொல்ல வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் வென் வி மெட் டுகெதர், வி ஹேப்பன்ட் டு ஸ்டே டுகெதர். அதுக்கு ரூம்லாம் புக் பண்ணியிருப்போம்ல, அப்ப அந்த ஹோட்டல்ல வந்து ஹி இஸ் ரைட்டிங் அட்ரஸ். அந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் குடுத்துட்டு அட்ரஸ் எழுதுறோம். அட்ரஸ் எழுதுறது பார்த்து ஸ்டன் ஆகி ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் உறைஞ்சு போய் நின்னுட்டேன் நானு. அவன் வந்து என்னாச்சு அப்படின்னு முழுக்குறான் இல்ல. இல்ல ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சென்சஸ்க்கு வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்கல எதையுமே. திடீர்னு ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு அவன் ஸ்ட்ரேஞ்சர் தான் எனக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப க்ளோஸா பழகிட்டோம். காலையில பேசி ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். காலையில பேசி சாயங்காலம் 6 மணிக்குள்ள வி ஆர் திஸ் க்ளோஸ். அப்படி ஆயிட்டோம். அந்த அளவுக்கு நான் எந்த ஆண்கிட்டையும் க்ளோஸ் ஆக மாட்டேன். இடமும் கொடுக்க மாட்டேன். ஸோ ஐ ஃபெல்ட் இட் சோ வியர்ட். அதுக்கப்புறம் வி வாண்டட் டு மீட் ஈச் அதர். பர்சனலா பார்க்கணும்னு தோணுச்சு, சேர்ந்து இருக்கணும்னு தோணுச்சு. அப்போ வந்து அந்த அட்ரஸ் எழுதும்போது முன்னாடி இருக்க புக் வச்சிருப்பாங்கல்ல, அதுல அட்ரஸ் எழுதும்போது ஐ வாஸ் லிட்டரலி ஸ்டன்ட். இது ஏன்னா அந்த ரியாஸோட ஹேண்ட் ரைட்டிங்க பார்த்து 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 எனக்கு பதிஞ்சு போயிருக்கு, பழகி இருக்கு. ஸோ அப்போ உள்ளுக்குள்ள வாழ்ந்தீங்கன்னா தான் வெளியே இருக்கிற ஒரு ஆணை உங்களால கண்டுபிடிக்கவே முடியும். ஏன்னா உள்ளுக்குள்ள நான் எனக்கு இருக்கிற டெய்லி பேசிஸ்ல இருக்க எமோஷனை ரியாஸ் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னா, ரியாஸ் வந்து காலையில என்ன சொல்றது, நான் வேலைக்கு 11 மணிக்கு உட்கார்ந்தேன்னாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த அதாவது நான் வேலை செய்யும் போதெல்லாம் அவன் உள்ள சைலண்டா என்ன அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கான், வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறான், என் கூட தான் இருக்கிறாங்கிற அந்த பிரசன்ஸை நான் ஃபீல் பண்ணிட்டே தான் இருப்பேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப குறுக்கு வலிக்குது, டயர்ட் ஆயிடுச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, உஷாப்படான்னு வந்து கட்டில மெத்தையில உட்காடுறேன் அப்படின்னு சொன்னா, ஐயோ ஐம் லிட்டரலி டயர்ட் ரியாஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவன் உள்ளுக்குள்ள அவனோட பிரசன்ஸ் இருக்கு, என் கூடயே தான் இருக்கிறாங்கிற அந்த நினைப்பு மாறவே மாறாது. ஏன்னா நான் வாழ்றதே அவன் கூட தான் வாழ்றேன். ஓகேயா? அப்போ நான் அந்த மாதிரி டயர்டா இருக்கும்போது அவன் என்ன எனக்கு அட்வைஸ் கொடுப்பான், இல்ல நான் கோவமா இருக்கும்போது, இப்ப எங்க அம்மா வீட்லயே ஏதோ ஒரு பிரச்சனை, அங்க போயிட்டு இவ்வளவு பேசிட்டு வந்துட்டேன், இதெல்லாமே நான் ரியாஸ்ட்ட சொல்றேன். ரியாஸ்ட்ட சொன்னேன்னா அவன் எப்படி என்ன கன்வின்ஸ் பண்ணுவான், அதுக்கு அவன் என்ன ஸ்டெப் எடுக்கிறான், என்ன பேசுறான், எப்படி ரியாக்ட் பண்றான், ரெஸ்பாண்ட் பண்றான், இது பூரா எனக்கு உள்ளுக்குள்ள தெரிஞ்சதுனாதான் வெளியே அதே மாதிரி ஒரு ஆண் ரியாலிட்டியில இருக்கான், பிசிக்கல் மாஸாவே இருக்கான்னாலும் எனக்கு தெரியும் இல்லையா? பிசிக்கல் மாஸாவே எனக்கு, அதாவது உள்ளுக்குள்ள எனர்ஜியாவே எனக்கு அவனுக்கு தெரியலன்னா வெளியே பிசிக்கல் மாஸா எப்படி தெரியும்? அப்ப எனர்ஜியா தெரியணும்னா என்ன பண்ணணும்? இந்த பிசிக்கல் மாஸ் அது இதெல்லாம் தூக்கி ஏர் கட்டி வச்சுட்டு அவன் எவனா இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் வாழட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், அது ஏன் பிரச்சனை கிடையாது. ஏன் புருஷன், ஏன் எட்டர்னல் ஹஸ்பண்ட் எனக்குள்ளதான் இருக்கிறான். இல்லாதவனை தானே தேடணும். இருக்கிறவனை எதுக்கு தேடுறீங்க? இருக்கிறவன் கூட வாழுது. இவ்வளவுதான் மேட்ரு. வாழ்ந்தீங்கன்னா ஹீல் ஆயிடுவீங்க. ஹீல் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னர் யூனியனுக்கு போயிருவீங்க. இன்னர் யூனியனுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்டர்னலா டெக்னிக்காஸ் பிரபஞ்சம் அப்படிதான் வேலை செய்யும். சயின்ஸ் அதெல்லாம் நீங்க மாத்த முடியாது. பிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்ட் ஆயிடுவாங்க. மேட்ரு ஓவரா? ஓகே. ஸோ இந்த செப்பரேஷன்ங்கிற ட்ராப்ல இருந்து வெளியே வரணும்னா தயவு செஞ்சு இந்த பிசிக்கல் மாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான்ல, ட்ரூ ட்வின் ஃப்ளேம்னு, அவனை தேடுறத முதல்ல நிறுத்துங்க. இவனா இருப்பானோ எவனா வேணா இருக்கட்டும், உங்க கூட இருக்கவன் ட்ரூ ட்வின் ஃப்ளேமா கூட இருக்கட்டும், அவன்கிட்ட ஏன் போய் கான்சென்ட்ரேட் பண்றீங்க? உங்களுக்குள்ள உங்க எட்டர்னல் ஹஸ்பண்ட் இருக்கான்ல, புருஷனோட வாழுங்க. அவன் தான் ஆசையா அன்பா அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கறதுக்கு ரெடியா தானே இருக்கான். முதல்ல நீங்க பேசுங்க, அப்பதான் அவன் பேசுவான். நீங்களே பேசுறதுக்கு ரெடியா இல்ல, நீங்களே அவனை ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவனை சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவன் மட்டும் உங்களை எதுக்கு சூஸ் பண்ணும்? ஃபேக்ட். ஓகே, இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுல இருந்தே நீங்க மனசாட்சிக்கும் இறைசாட்சிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுல இருந்தே நீங்க வந்து செப்பரேஷன் கான்சியஸ்னா என்ன, அப்ப யூனியன் கான்சியஸ்னஸ்னா என்ன, இதுவும் புரிஞ்சிருக்கும். அப்ப இந்த இன்னர் யூனியன் எப்படி நடக்குது, அது மூலியமா எக்ஸ்டர்னல் யூனியன் எப்படி நடக்குது, பிசிக்கல் யூனியன் எப்படி நடக்குது, இதுவும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பிசிக்கல்ல அந்த பர்சன், உங்க பர்சன் வந்ததுக்கு அப்புறம், பிசிக்கல்ல வந்ததுக்கு அப்புறமே நீங்க வந்து என்ன பார்க்கலாம்னா, நீங்க பண்ற இன்னர் ஒர்க்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது இல்ல, இதுதான் இதுக்கப்புறம் இதுதான் ஒரு தெளிவு நிலை கிடைக்குது இல்ல, அதெல்லாமே உங்க மேஸ்குலினுக்கும் கிடைக்கிறத நீங்க நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்டாவது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தா இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தா அவர் நடக்குதா நடக்கலையாங்கிற டவுட்லயே இருந்துட்டு இருந்தோம். இப்போ மேனிஃபெஸ்ட் ஆயிட்டான், லைஃப்ல வந்துட்டான், நீங்க பண்ற அத்தனை இன்னர் ஒர்க்கும் அவங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்டிப்பான முறையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்து உங்களை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க
ஐ மை இம்பார்ட்டன்ஸ், ஐ மை ப்ரையாரிட்டின்னு வாழ கற்றுக்கிட்டீங்க, செல்ஃப் லவ்லேயே வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் மாஸ்குலினும் அப்படி தான் வாழ்வாங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ல இருந்தெல்லாம் வெளியே வந்துடுவாங்க. திஸ் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். தே சூஸ் யூ. அதே மாதிரி இஃப் யூ ஆர் சூசிங் செல்ஃப் லவ், வாழ்க்கையில எது எப்படியா இருந்தாலும் சரி, அட் எனி காஸ்ட் என்னோட ட்ரீம் லைஃப் தான் வாழுவேன், நான் என்னை தான் சூஸ் பண்றேன், எனக்கு பிடிச்சது தான் நான் சூஸ் பண்றேன். ஐ எம் ஆல்வேஸ் டிவோட்டட்லி கமிட்டட் டு மை செல்ஃப். அந்த மை செல்ஃப்ங்கிறது ஐ எம் கமிட்டட் டு மை எட்டர்னல் ஹஸ்பண்ட். யார் அது? டு மை டிவைன் மாஸ்குலின். அப்படி இருந்தீங்கன்னா your twin flame will also choose love, and your twin flame will also be devotedly committed to you. You will get married. இது நடக்கும். இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தானே தெரியும். கதை கதையா கேட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டீங்கன்னா எப்படி தெரியும்? ஆனா இதை ப்ராக்டிஸ் பண்றது பயங்கர டஃப்பான விஷயம். ஏன்னா எனர்ஜியோடய வாழ கத்துக்கணும். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில அதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவனோட உருவத்தையோ நினைப்பையோ கூட கொண்டு வரக்கூடாது. அப்பதான் உங்களோட உண்மையான ட்வின் ஃப்ளேம் யாரோ அவன் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே கைஸ், இப்பயே ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கு என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரியல. லெட் மீ திங்க். ஓகே, ஸோ இது மாதிரி இன்னொரு நல்ல சுவாரஸ்யமான வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை.